வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எந்த டாபிக் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த டாப்பிக்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட், மொதல் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2N2O4 gives 4NO2. இது வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்றதுனால டபுள் ஹெட்டட் ஏரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. N2O4 டிஸப்பியரன்ஸ், எதை வச்சு நான் டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ரியாக்டன்ட், அப்போ டிஸப்பியர் ஆகும், ப்ராடக்ட் வந்து அப்பியர் ஆகும். டிஸப்பியரன்ஸ் அப்படின்றத நெகட்டிவில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, அப்பியரன்ஸ் அப்படின்றது ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ரியாக்டன்ட் நெகட்டிவ், ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O4 எவ்வளோ அப்படின்னா K. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O4 K, அப்பியரன்ஸ் ஆஃப் NO2 எவ்வளோ அப்படின்னா K'. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி ரெண்டே ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கேற்றப்பில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல 1/4, ஓகேவா, 1/4. ரைட், ரேட் ஈக்குவல் டு ரியாக்டன்ட்டை பொருத்தும் போது ரேட் எப்படி எழுதணும் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதணும். ஓகேவா, ரியாக்டன்ட் எழுதும்போது ரேட் அப்படின்றது நெகட்டிவ்னு எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிவைடில் கொண்டு வரணும். முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருந்துச்சுன்னா 1/2 அப்படின்னு சொல்லி எழுதணும். Change in concentration of N2O4 with respect to time, dN2O4 divided by dt equal to, இது எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்டோட ரேட்டுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள், 4. அதை வந்து டிவைடில் கொண்டு வரணும், 1/4. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 with respect to time அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ மைனஸ் dN2O4 divided by dt, இது இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா K அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். dNO2 divided by dt, இதுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா K' அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு ரேட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தெரிஞ்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 1/2 K அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O4 வித் ரெஸ்பெக்ட் டு dt அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல, அதுக்கு பதிலாக Kன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1/4 சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு பதிலாக K' அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 அந்த பக்கம் கொண்டு போங்க, 2 இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 4K ஈக்குவல் டு 2K' அப்படின்னு சொல்லி ஆகும். ரெண்டுமே வந்து 2 டேபிளால் டிவைட் ஆகும். 2 1s are 2, 2 2s are 4. அதனால் இங்கே 2 ரிமைனிங் இருக்கும், இங்கே வந்து 1 ரிமைனிங் இருக்கிற மாதிரி. அப்போ 2K ஈக்குவல் டு K'. அதை எப்படி எழுதிக்கலாம், K' ஈக்குவல் டு 2K. இது மாதிரியான ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். K' ஈக்குவல் டு 2K, ஆப்ஷன் B வந்து மேட்ச் ஆகும். ரைட், அப்போ ஜஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன், வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா டிவைடில் கொண்டு வரணும். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O4 டிவைடட் பை டிடிக்கு பதில் K, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிடிக்கு பதில் K'. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்ன ரிலேஷன்றது தெரிஞ்சிருச்சு. ரைட், இது மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5, அதாவது 2N2O5 அப்படின்னு சொல்லி ரியாக்டண்ட்டாக எடுக்கிறோம். ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 4NO2 + O2 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. In the reaction, NO2 is being formed at the rate of 0.0125 moles per liter per second அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. What is the rate of reaction at this time? NO2 எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு ரியாக்ஷனோட ரேட் வந்து சொல்லணும். NO2ஓட அப்பியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு NO2ஓட அப்பியரன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்றதை சொல்லணும். முதல்ல வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் எழுதுனீங்க அப்படின்னா N2O5 அப்படின்றது ரியாக்டன். அப்போ மைனஸ் dN2O5 டிவைடட் பை dt, முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை டிவைடில் போடணும், 1/2 அப்படின்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு NO2 வந்து ப்ராடக்ட், ஆக்சிஜன் வந்து ப்ராடக்ட். அப்போ D பாசிட்டிவில் இருக்கணும். dNO2 டிவைடட் பை dt, முன்னாடி இருக்க கோஎஃபிஷியண்ட்டை டிவைடில் போடுறோம், 1/4. ஈக்குவல் டு D ஆக்சிஜன் டிவைடட் பை dt, கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா 1/1 எழுதலாம், இல்லை எழுதாமே இருக்கலாம். ரைட், இதான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, NO2ஓட அப்பியரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. NO2ஓட அப்பியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.0125, அதாவது dNO2 டிவைடட் பை dt. இது இருக்கிற இடத்துல 0.0125 சப்ஸ்டியூட் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்றது தெரிஞ்சிடும். இது மூணில் ஏதாவது ஒரு குவான்டிட்டிஸ் கொடுத்துருந்தா போதும். ஓகேவா, N2O5 ஆர் NO2 ஆர் ஆக்சிஜன், ஏதாவது ஒரு டேட்டா தெரிஞ்சாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்ற கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல இதை பேஸ் பண்ணி ரேட் கேட்டிருக்காங்க. NO2 டிவைடட் பை டிடியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.0125. 1/4 மறந்துடக்கூடாது. ஓகேவா, அப்போ ரேட் ஈக்குவல் டு 1/4 dN2O5 டிவைடட் பை dt. dN2O5 டிவைடட் பை dtக்கு பதிலாக 0.0125 அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூனிட் வந்து மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட். இது ரெண்டே நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வர்ற ரிசல்ட் வந்து 0.0031 மோல்ஸ் பர் லிட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ இதான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எந்த ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 0.0031
மோல்ஸ் பெர் லிட்டர் பெர் செகண்ட்னாலும் மோலாரிட்டி பெர் செகண்ட்னாலும் ஒன்று தான். கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணி பாருங்கள். For a reaction, reactant gives product. The concentration of reactant changes from 0.05 molarity to 0.04 molarity in 30 minutes. What will be the average rate of reaction in minutes? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.05 molarity, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 0.04 molarity. இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 30 minutes. அப்போ 1 மினிட்டுக்கு ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் ரேட் வந்து 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 0.04 மைனஸ் இனிஷியல் 0.05. ரியாக்டன்ட்டோட அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும், அதனால் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். டைமை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டைம் வந்து 30 மினிட்ஸாக, அப்போ இனிஷியல் டைம் 0, ஒன்றுமே கொடுக்கலன்னா 0 டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். 30 மைனஸ் 0 சிம்பிளாக 30 அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். 0.04 ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.05, கான்சன்ட்ரேஷனோட யூனிட் வந்து மோலாரிட்டி, டிவைடட் பை டைம் வந்து 30 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மினிட்டுக்கு எவ்வளோ சேஞ்சுன்றது தெரிஞ்சிடும். அதனால் 30ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 0.04 மைனஸ் 0.05 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 0.01, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 0.01 டிவைடட் பை 30. இதை வந்து பாயிண்ட் வந்து ஒரு 4 டிஜிட்ஸ் நான் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 100 × 10 பவர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி ஆகும். கீழே வந்து 30. அப்போ தான் ரெண்டுமே டிவைட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பாயிண்ட்டை வந்து 4 டிஜிட் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 பவர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 100ஐயும் 30ஐயும் டிவைட் பண்ணிட்டேன்னா 3.3 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைக்கிறது. 3.3 × 10 பவர் மைனஸ் 4 மோல்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இதான் வந்து ஆவரேஜ் ரேட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 மினிட்டுக்கு, ஓகேவா, 1 மினிட்டுக்கு 3.3 × 10 பவர் மைனஸ் 4 மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. இதுதான் ரேட். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? 3.3 × 10 பவர் மைனஸ் 4 மோலாரிட்டி பெர் மினிட். ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகுது. ரைட். மொத்தம் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். 4 ammonia plus 5 oxygen gives 4 NO plus 6 water. Rate of disappearance of ammonia is 3.6 × 10⁻³ mol per liter per second. What is the rate of formation of water? டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா கொடுத்துக்கிட்டு வாட்டர் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. இது ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணாலே போதுமானது, ஓகேவா. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னா மைனஸ் DNH3 டிவைடட் பை டிடி. ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா DH2O டிவைடட் பை டிடி. இந்த இடத்துல ஏன் பாசிட்டிவ், இந்த இடத்துல ஏன் நெகட்டிவ்? அமோனியா ரியாக்டன்ட், அதனால் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். வாட்டர் அப்படின்றது ப்ராடக்ட், அதனால் இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.6 × 10⁻³ moles per liter per second. ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் DH2O டிவைடட் பை டிடி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அமோனியா வித் ரெஸ்பெக்ட் டு அமோனியா வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் எழுதணும். எழுதிட்டீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா அமோனியான்றது ரியாக்டன்ட். அப்போ மைனஸ் DNH3 டிவைடட் பை டிடி. முன்னாடி 4 இருக்கா, அதை வந்து இந்த இடத்துல டிவைடட் பை 4னு போட்டுரும். 1/4 மைனஸ் DNH3 டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு வாட்டர். வாட்டர் அப்படின்றது ப்ராடக்ட். அப்போ DH2O டிவைடட் பை டிடி. முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 6 வந்து டிவைடில் கொண்டு வரணும். 1/6 DH2O டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ DH2O டிடி இது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியணும். இந்த 6 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 6 × 1/4 மைனஸ் DNH3 டிவைடட் பை டிடி. மொத்தமாக எடுத்துடுறேன். 6/4 நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 1.5 மைனஸ் DNH3 டிவைடட் பை டிடி. அதான் வந்து ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.6 × 10⁻³ moles per liter per second. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3.6 × 10⁻³ moles per liter per second. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர்ற ரிசல்ட் 5.4. 10⁻³ அப்படி வச்சுக்கிறோம். moles per liter per second. 5.4 × 10⁻³ moles per liter per second. இதான் வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? 5.4 × 10⁻³ moles per liter per second. ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் ஆகுது. லாஸ்ட் ப்ராப்ளம். N2O5 எப்படி டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா NO2 + O2 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. N2O5 டிஸப்பியர் ஆகி NO2 O2 அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ரேட் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ரேட், செகண்ட் கொடுத்துருக்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மீனிங். அந்த வேல்யூஸ் வந்து அப்படி தான் வந்து நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து இது வந்து எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன், 0 ஆர்டரா ஃபஸ்ட் ஆர்டரா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ரேட் கான்ஸ்டன்ட்டை வச்சு இது ஃபஸ்ட் ஆர்டர், இது 0 ஆர்டர் அப்படின்ற சொல்லிடலாம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா பாருங்கள். K = மோல் 1 - N லிட்டர் N - 1 பெர் செகண்ட். இந்த பெர் செகண்ட்ன்றது மாறாது. இங்கே வந்து 1 - N லிட்டரில் N - 1.
மறந்துடக்கூடாது. 1 - n n - 1 இதில் n அப்படின்றது ஆர்டர் அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுறது. இதை நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா, ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிங்கன்னா n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 1 - 1 இங்கே n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 - 1 s - 1 அப்படின்னு இருக்கும். 1 - 1னா 0, anything to the power 0 equal to 1. அப்போ k-யோட வேல்யூ என்ன வரும்? s - 1. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன வந்திருக்கணும்? s - 1. நீங்கள் எடுத்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து பெர் செகண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? பெர் செகண்ட். அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ரேட் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2N2O5. ஓகேவா, இந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டினில் எரர் இருக்குது. N2O5 ஓகேவா, இது வந்து 2N2O5. அப்படின்னா தான் பேலன்ஸ் ஆகும். 4 நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி வரணும், 10 ஆக்சிஜன் வரணும் அப்படின்னா 2N2O5. இந்த 2N2O5 அப்படின்ன உடனே இது வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்த ரேட். ஓகேவா, இது வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸை வச்சு அது என்ன யூனிட்டில் இருக்குது அப்படின்றத வச்சு அது என்ன ஆர்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர். இங்கே 2 இருக்குது, உடனே இது வந்து செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது வந்து தியரிட்டிக்கலாக கொடுக்குறது. எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண வேல்யூஸை வச்சு அதுவும் அதோட யூனிட்டை வச்சு நம்ம வந்து என்ன ஆர்டர்ன்ற சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா இதுக்கு ரேட்டிகேஷன் எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆர்டரில் வந்து 1. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ 1 நீங்கள் ஜஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன் வச்சு அப்படியே எடுத்து எழுதிட்டிங்கன்னா ரேட் ஈக்குவல் டு k N2O5 பவர் 2 அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. பவர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா செகண்ட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ரேட் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? s - 1 அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல பவர் 1 அப்படின்னு தான் வந்திருக்கணும். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் இந்த k மட்டும் வந்து கொண்டு போயிருங்க. ரேட் டிவைடட் பை k, ரேட்டும் கொடுத்துட்டாங்க, k ரேட் கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரெண்டையுமே ஜஸ்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1.02 × 10⁻⁻⁴ மோல்ஸ் per லிட்டர் பெர் செகண்ட், 3.4 × 10⁻⁵ பெர் செகண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த பெர் செகண்டை கேன்சல் பண்ணிங்கன்னா மோல்ஸ் per லிட்டர். இங்கே 10⁻⁵ இருக்குது, இங்கே 10⁻⁴ இருக்குது. இதை நான் 10⁻⁵ ஆகிட்டேன் அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை ரைட் சைடில் ஒரு டிஜிட் மூவ் பண்ணால் போதும், 10⁻⁵ ஆயிரும். அதனால தான் பாயிண்ட் வந்து 1.02 10.2 அப்படின்னு எழுதியிருக்கோம். 10⁻⁵ ஆயிடுச்சு. 10⁻⁵ 10⁻⁵ கேன்சல். 3.4 நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 10.2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் வர ரிசல்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. 3 மோல்ஸ் per லிட்டர், அதான் வந்து இதோட யூனிட். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 3 மோல்ஸ் per லிட்டர். ரொம்ப சிம்பிள். இது என்ன ஆர்டர் அப்படின்றது தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுத்துருக்க தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் வந்துடும். செகண்ட் ஆர்டர் இருந்தால் ஆன்சர் வந்து தப்பாக வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. ரைட், அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஓகேவா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.